அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஆர்டர் காஃபி வந்து இப்போ ராஜேஸ்வரியோட கைக்கு வந்துருச்சு. அந்த டெண்டர் வந்து கண்டிப்பாக கதிரேசனுக்கு கிடைக்காது, நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த உண்மை வந்து மேனேஜர் போயிட்டு கதிரேசன் கிட்ட சொல்லிட்டா ராஜேஸ்வரியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல ராஜி, நிஷா, ரஞ்சிதா இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியோட ரியாக்ஷன் வந்து இப்ப நல்லாவே நிஷா தெரிஞ்சுக்கலாம். ராஜேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, சோ அதாவது இப்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும்போது என்கிட்ட தான் ஆதாரம் இருக்கு இல்லையா, அந்த ஆதாரத்தை வச்சு நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. நிஷா இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த டெண்டர் காப்பி வந்து நிஷா மூலியமா தான் வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்திருக்கு. சோ இப்போ உண்மை தெரிஞ்சா நிஷா தான் அதுக்கு காரணம், எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து அப்படியே நலுகிடுவாங்க. நிஷா இப்பதான் ஷாக் ஆகி பாக்குறாங்க, என்னடா ராஜேஸ்வரி வந்து இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. நிஷா இப்பதான் உங்களுக்கு ராஜேஸ்வரியை பத்தி தெரியுதா, சொந்த தம்பின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம விஜய வந்து இவங்க வீட்டை விட்டு துரத்துனாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீங்களாம் அவங்களுக்கு ஒரு தூசு மாதிரியே இல்லை. அவங்கள போய் நம்பிட்டு அவ்வளோ பெரிய ஆர்டர் காஃபியை வந்து நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இல்லை ப்ராப்ளம் சொல்லிட்டு வரும்போது நிஷா தான் மாட்ட வைப்பாங்க. ரஞ்சிதா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நிஷாவோட ரியாக்ஷனை பார்த்து ரஞ்சிதா வந்து, என்ன ரஞ்சிதா இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு சொல்லிட்டு பாத்தியா, என் ராஜிமா வந்து அப்படிதான், ஆனா அதை தெரியாம நீ வந்து ராஜிமா கூட கூட்டு சேர்ந்துட்ட. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையை நீ தான் சமாளிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ரேணுகா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது அவங்க அந்த சூர்ணத்தை வந்து அந்த பாட்டில மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது கதிரேசன், மனோகர் 2 பேரும் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம மிக்ஸ் பண்ணாங்க. கடைசியா நம்ம மனோகர் குடிச்சு மனோகரோட மண்டையை தான் வந்து குழம்பி போயிடுச்சு இப்ப. சோ இன்னொரு பக்கம் கதிரேசன் வேற இந்த ரேணுகா கிட்ட உளறி கொட்டிட்டு இருக்காங்க. உன்னை பார்க்க என் பொண்ணு மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதானே கதிரேசன், நீங்க குடிச்சிட்ட அப்புறம் வந்து உங்க பொண்ணு மாதிரியே தெரியலன்னு சொல்றீங்க. சோ நல்லா இருக்கும்போது நீ என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆயிடும். ஆனா அப்பெல்லாம் சைலண்டா இருந்துட்டு இப்போ வந்து நீ என் பொண்ணு மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெண்டர் பத்தின விஷயத்த வந்து ரேணுகா கிட்ட கதிரேசன் சொல்லிட்டாரு. சோ அதோட அமௌண்ட்டை பத்தி சொன்னதுமே ரேணுகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்பா, இந்த கதிரேசன் இவ்வளவு குடிகாரனா இருக்கான், இந்த இவ்வளவு பெரிய டெண்டரை இவர் எடுக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா ஒரு பக்கம் பாக்குறாங்க. எப்படியும் பிரச்சனை பூகம்பமா வெடிக்க போது, எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.